வணக்கம் நண்பர்களே, நான் உங்கள் காயத்ரி. வெல்கம் டு எவ்ரி மினிட். இந்த வீடியோவை பார்த்துட்ருக்கிற 90% நண்பர்கள் லைக் பண்ணாமல் பார்த்துட்டு இருப்பீங்கன்னா ப்ளீஸ் கடைசி வரைக்கும் பார்த்துட்டு லைக் பண்ணுங்கள். இந்த வீடியோ கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். பணம் சம்பாதிக்க 1000 வழி இருக்குன்னு சொல்லுவாங்க. அந்த 1000 வழியில் ரொம்ப முக்கியமான 6 வழிகளை உங்களோட பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுகிறேன். அது மட்டும் இல்லாமல் இதையும் விட பெஸ்ட்டு நெட்வொர்க் மார்க்கெட்டிங் தான்னு நான் உங்களுக்கு சொல்கிறதுக்கும் ஆசைப்படுகிறேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த வீடியோவை பார்த்துட்ருக்க உங்களுக்கு இப்போது நிறைய பிரச்சனைகள் இருக்கலாம். உங்களுக்கு பிடிச்ச மாதிரி ஒரு வீடு இருக்காது, உங்களுக்கு நிறைய ஹாபீஸ் இருக்கும், ஆனால் அதை ஸ்பெண்ட் பண்ண நேரம் இருக்காது, அதே மாதிரி பணமும் இருக்காது. உங்கள் வீட்டில் கடன் பிரச்சனை இருக்கும், உங்களுக்கு சொசைட்டியில் ஒரு தனித்தன்மை இருக்காது, உங்களுக்கு ஒரு ட்ரீம் இருக்கும், ஆனால் அதை அச்சீவ் பண்ண ஒரு பிளான் இருக்காது. உங்கள் ஃபேமிலிக்கு பணத்தேவை அதிகமாக இருக்கும், உங்கள் ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ் கூட டைம் ஸ்பெண்ட் பண்ண ஆசையாக இருக்கும், ஆனால் நேரமும் இருக்காது, பணமும் இருக்காது. உங்கள் குழந்தைகளை நல்லா படிக்க வைக்கணும்னு நினைப்பீங்க, பணம் இருக்காது. இதுக்கெல்லாம் மெயின் காரணமாக இருக்கிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா வேற என்னங்க, கண்டிப்பாக பணம் தான். அதே மாதிரி இந்த ப்ராப்ளம்ஸ் எல்லாத்துக்கும் ஒரு சொல்யூஷன் என்னென்னு பார்த்தீங்கன்னா அதுவும் பணம் தாங்க. இந்த ப்ராப்ளம் எல்லாத்துக்கும் மெயின் ரீசனாக இருக்கிற பணத்தை நம்ம எப்படி ஏர்ன் பண்ணுறோம், அதே பணத்தை நெட்வொர்க் மார்க்கெட்டிங் மூலமாக ஏர்ன் பண்ணினா உங்களுக்கு வர பெனிஃபிட்ஸ் என்னென்னு பார்ப்போமா? டைம் வேஸ்ட் பண்ணாமல் வீடியோக்குள்ளே போகலாம். நம்பர் 1, ஜாப். இலங்கையில் இருக்கிற நம்ம ஈஸியாக ஏர்ன் பண்ண நம்ம சூஸ் பண்ணுறது ஜாப். இந்த ஜாப் கிடைக்க முன்னாடியும் கிடைச்ச பிறகும் ரொம்ப எஃபர்ட்டை போட்டு ஒர்க் பண்ணுறோம். இந்த எஃபர்ட் அவங்களுக்கு போதுமான இன்கம் கிடைக்குதான்னு கேட்டால் கண்டிப்பாக இல்லைங்க. நம்மளே மைண்டுக்குள்ளே க்ரியேட் பண்ணி வச்சுருக்கிறோம், ஜாப்புக்கு போனாதான் நம்ம நிறைய இன்கம் ஏர்ன் பண்ண முடியும்னு. இதுக்கிடையில் கொஞ்சம் பேர் சொல்லுவாங்க நான் கவர்மெண்ட் ஜாப்பில் ஒர்க் பண்ணுறேன்னு, ரொம்ப பெருமையாகவும் சொல்லுவாங்க. உண்மையை சொல்ல போனால் கவர்மெண்ட் ஜாப்புக்கும் ப்ரைவேட் ஜாப்புக்கும் ஒரு வித்தியாசமும் இல்லைங்க, ஒரே ஒரு ஒற்றுமை தான் இருக்குது. 2 ஜாப்லையும் லைஃப் டைம் ஃபுல்லாக ஒர்க் பண்ணாதான் உங்களுக்கு இன்கம் வரும். நீங்கள் பண்ணுற ஜாபில் உங்கள் பாஸ் சொல்கிற டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ்க்கு ஓகே சொல்லி தான் ஒர்க் பண்ணுவீங்க. உங்களுக்கு இந்த இன்கம் போதலை, கொஞ்சம் எக்ஸ்ட்ரா இன்கம் கொடுங்க. அதே மாதிரி உங்களுக்கு கொஞ்சம் லாங் லீவ் வேணும் அப்படின்னு கேட்டாலும் பாஸ் சொல்கிற பதில் என்னவா இருக்கும் நண்பர்களே? உங்களுக்கு ரொம்ப சிம்பிள். உங்களுக்கு அதிக இன்கமும் லாங் லீவும் வேணும்னா ப்ளீஸ் நீங்கள் வேறு ஜாப் பார்த்துக்குங்க, ரொம்ப நல்லதுன்னு சொல்லுவார். கஷ்டப்பட்டு மந்த்லி இன்கம் வாங்கினா நம்மளால் ஃபேமிலி ரெக்ரூட்மெண்ட் மட்டும்தான் பார்க்க முடியும், மற்ற தேவைகள் கேள்விக்குறி தான். இந்த ஜப்பால் உங்கள் ப்ராப்ளம் எல்லாத்தையும் சால்வ் பண்ண முடியும்னு நீங்கள் நினச்சிங்கன்னா கண்டிப்பாக முடியாது. ஸோ நம்ம மற்ற டாபிக்கு போவோம். பிஸ்னஸ். நிறைய பேருக்கு பிஸ்னஸ் தனியாக ஸ்டார்ட் பண்ண கண்டிப்பாக ஆசை இருக்கும், ஆனால் ஸ்டார்ட் பண்ண மாட்டாங்க. என்ன ரீசன்னு பார்த்தீங்கன்னா இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண பணம் இருக்காது, ரிஸ்க் எடுக்க மாட்டாங்க, ஐடியா கரெக்டாக இருக்காது, ஃபெயிலியர்னு பயமாக இருக்கும், நெட்வொர்க் கரெக்டாக க்ரியேட் பண்ண மாட்டாங்க, டைம் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி ஒர்க் பண்ண மாட்டாங்க. ஒரு சிலர் சின்ன பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுவாங்க, அதாவது ஸ்மால் ஸ்கேல் பிஸ்னஸ். இன்னொருத்தவங்க பிக் ஸ்கேல் பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுவாங்க. அது என்னன்னு கேட்குறீங்களா? ஸ்மால் ஸ்கேல் பிஸ்னஸ்னால் சொந்தமாக ஒரு பார்லர், ஹோட்டல், ரிட்டெயில் ஷாப் இந்த மாதிரி ஓப்பன் பண்ணி செல்ஃப் எம்ப்ளாயாக இருப்பாங்க. ஏதோ ஒரு காரணத்தால் 1 வீக் க்ளோஸ் பண்ணாலே இவங்க கையில் நோ மணிங்க. இதை விட மோசமான விஷயம், இவங்க ஜாப் பண்ணுறவங்கள விட அதிகமாக ஒர்க் பண்ணாதான் இன்கம் வரும். இதுக்காக அவங்க ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ் கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணுறது பார்த்தா ரொம்ப குறைவாக இருக்கும். அடுத்தது பிக் ஸ்கேல் பிஸ்னஸ். இதுக்கு நீங்கள் பெரிய அளவில் இன்வெஸ்ட் பண்ணி தான் ஸ்டார்ட் பண்ணணும். அதுவும் இல்லாமல் இந்த பிஸ்னஸ் பிக்கப் ஆகிற வரைக்கும் நீங்கள் வெயிட் பண்ணணும். அது வரைக்கும் உங்கள் கையில் பணமே இருக்காது. ஒரு சிலருக்கு ரிட்டர்ன்ஸ் நிறைய கிடைக்கும், ஆனால் அவங்க பெரிய நெட்வொர்க் க்ரியேட் பண்ணி டெவலப் பண்ணாமல் மறுபடியும் ஸ்டார்ட் பண்ண இடத்துக்கே வந்துடுவாங்க. அது மட்டும் இல்லைங்க, நீங்கள் என்ன தான் பணம் சம்பாதிச்சாலும் உங்களை சுற்றி ஸ்ட்ரெஸ் அண்ட் டிப்ரெஷன் இருந்துகிட்டே இருக்கும். ஸோ நம்ம அடுத்த டாபிக் போவோம். இன்வெஸ்ட்மெண்ட். ரியல் எஸ்டேட்டில், ஃபிக்ஸட் டிபாசிட்டில், ஸ்டாக் மார்க்கெட்டில், வேறு பிஸ்னஸில் இன்வெஸ்ட் பண்ணி பணம் சம்பாதிக்கலாம். ஆனால் இலங்கையில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதுன்னு சொன்னாலே மக்கள் பயப்படுறாங்க. ஏன்னா கேம்லிங்காக இருக்குமோன்னு சந்தேகம். ஆனால் இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கும் கேம்லிங்க்கும் நிறையவே டிஃப்ரெண்ட் இருக்குது. இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி ரிச் ஆனவங்களும் இருக்கிறாங்க, பணத்தை இழந்துட்டு நடுத்தெருவில் வந்தவங்களும் இருக்கிறாங்க. ஏன்னு பார்த்தீங்கன்னா அதிக பணத்தை இன்வெஸ்ட் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் டே அதிகமாக கிடைக்கும்னு பேராசைப்படுறதால தாங்க. இன்வெஸ்ட்மெண்ட்டில் அதிகமாக உழைக்கலாம், ஆனால் குறைஞ்சது 20 தொடக்கம் 30 வருஷம் ஆகும். நமக்கு பொறுமை இருக்காங்க. ஸோ வாங்க மற்ற டாபிக்கு போகலாம். அதுதான் டேலண்ட். ஒரு சிலர் நல்லா பாடுவாங்க, நல்லா டான்ஸ் பண்ணுவாங்க. அதுக்காக சின்ன வயசில் இருந்தே, அதாவது குறைந்தது 10 வருஷமாச்சும் ப்ராக்டிஸ் அண்ட் ஹார்ட் ஒர்க் பண்ணி தான் இந்த நிலைமைக்கு வருவாங்க.
இந்த டேலண்ட்டை யூஸ் பண்ணி அதிகமாக பணம் சம்பாதிப்பாங்க. இதுவும் எப்படின்னா ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணி பெர்ஃபார்ம் பண்ணாலும் இதற்கான டிசிஷன் மற்றவங்க கையில் தான் இருக்குது. உங்களுக்கு லக் இருந்தால் ஓகே, இல்லைன்னா லைஃப் டைம் ஃபுல்லாக நீங்கள் டைம் வேஸ்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ நாங்கள் மற்ற டாபிக் போகலாம். அடுத்தது என்னென்னு பார்த்தீங்கன்னா ஃப்ரான்ச்சைசிங் பிஸ்னஸ். ஃப்ரான்ச்சைசிங் பிஸ்னஸ் மூலமாக 20வது செஞ்சுரி, அதாவது 20th செஞ்சுரியில் நிறைய பணம் ஏர்ன் பண்ணாங்க. மார்க்கெட்டிங் மூலமாக கஸ்டமர்ஸ் கிட்ட ரொம்ப டிமாண்டில் இருக்கிற ப்ராடக்ட்ஸ், பிஸ்னஸ் ஃபார்முலா, கம்பெனி நேம், லோகோ, ட்ரேட்மார்க், மார்க்கெட்டிங் டெக்னிக்ஸ் இதை மாதிரி யூஸ் பண்ணி பணம் சம்பாதிக்கிறது தான். வேர்ல்டில் நீங்கள் எந்த KFC ரெஸ்டாரண்ட் போனாலும் பிராண்ட் நேம், லோகோ, KFC சிக்கன் எல்லாமே ஒரே மாதிரி தான் இருக்கும். அதுக்கு ரீசன் இந்த ஃப்ரான்ச்சைசிங் பிஸ்னஸ். ஒரு மிகப்பெரிய கம்பெனியோட ஃப்ரான்ச்சைஸை வாங்குறதுக்கு மினிமம் 1 மில்லியன் மணி இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண இருக்கும். அப்படி நீங்கள் வாங்கினாலும் 7 days ஒர்க் பண்ண வேண்டியிருக்கும். அது மட்டும் இல்லாமல் ஷோரூம் ரெண்ட், எலக்ட்ரிசிட்டி, ரோ மெட்டீரியல், அதர் எக்ஸ்பென்சஸ் இது எல்லாத்துக்கும் நீங்கள் தான் பொறுப்பு. இந்த வீடியோவை பார்த்துட்ருக்கிற உங்களுக்கும் இந்த ஃப்ரான்ச்சைசிங் பிஸ்னஸ் சூட்டபிளான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக இல்லை. அதுதான் நம்ம மற்ற டாப்பிக்கு போகலாம். அது என்னென்னு பார்த்தீங்கன்னா நெட்வொர்க் மார்க்கெட்டிங். நெட்வொர்க் மார்க்கெட்டிங்கை பார்க்க முன்னாடி பவர் ஆஃப் நெட்வொர்க் மார்க்கெட்டிங்னா என்னென்னு பார்ப்போம். அம்பானி எல்லாருக்குமே தெரியும். ஒரு எக்ஸாம்பிளுக்கு 40,000 ரூபாய் அவர் தலா ஒவ்வொரு ஆட்களுக்கும் அவர் இன்கம் மந்த்லி பே பண்ணிக்கிட்டு இருக்காரு. அவர் ஒவ்வொரு எம்ப்ளாய்கிட்ட இருந்தும் 60,000 ப்ராஃபிட் எடுக்கிறாரு. அதாவது 20,000 மாதிரி ஒரு எம்ப்ளாயி வீதம் எடுக்கிறாரு. 20,000 ரூபாவை 10,000 எம்ப்ளாயை நாங்கள் மல்டிபிள் பண்ணி பார்த்தா இவ்வளோ ஏர்ன் பண்ணுறாரு. ஒருத்தர் ரிச் பீப்புள் ஆகுறாருன்னா அதுக்கு மெயின் ரீசன் நெட்வொர்க் மார்க்கெட்டிங். திருபாய் அம்பானி இல்லாட்டியும் அவரோட ஸ்ட்ராங்கான நெட்வொர்க்னால அவரோட ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ் ஃபினான்ஷியலி இண்டிபெண்ட்டாகவும் ஃப்ரீயாகவும் வாழ்கிறாங்க. நீங்களும் ஈஸியாக நெட்வொர்க்கை க்ரியேட் பண்ணிட்டீங்கனாலே போதும், நீங்களும் ஹாப்பியாக வாழலாம். இதெல்லாம் பண்ணுறதுக்கு நாங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நெட்வொர்க் மார்க்கெட்டிங்னா என்ன, அது எப்படி ஒர்க் பண்ணுதுன்னு பார்ப்போம். நீங்கள் யூஸ் பண்ணுற ப்ராடக்ட்ஸ் எல்லாமே இந்த ட்ரெடிஷ்னல் மெத்தட் படி தான் பர்ச்சேஸ் பண்ணுறீங்க. எப்படின்னா கம்பெனி, டிஸ்ட்ரிபியூட்டர், ஸ்டேட் டிஸ்ட்ரிபியூட்டர், ஹோல்சேலர், ரிட்டைலர், செல்லர், அடுத்தபடியாக எங்களுக்கு கஸ்டமர்ஸ்க்கு கிடைக்குது. ஃபார் அன் எக்ஸாம்பிளுக்கு ஒரு ஷாம்புவை நீங்கள் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா அதோட MRP ரேட் 200 rupees வைப்போம். அதோட கம்பெனி ரேட் 25 rupees தான் இருக்க போகுது. மற்ற பணம் எங்கே போகுதுன்னு பார்த்தீங்களா? டிஸ்ட்ரிபியூட்டர், அட்வர்டைசிங் மாடல், டிரான்ஸ்போர்ட், அதர் எக்ஸ்பென்சஸ் இது எல்லாத்துக்கும் நீங்கள் தான் மணி பே பண்ணுறீங்க. இந்த ரீசன் தான் நீங்கள் எவ்வளோ உழைச்சாலும் உங்ககிட்ட பணம் இருக்க மாட்டேங்குது. இதே ஷாம்புவை நீங்கள் நெட்வொர்க் மார்க்கெட்டிங்கில் ஜாயின் பண்ணி வாங்குறீங்க அப்படின்னா கம்பெனி ரேட்ஸுக்கே நீங்கள் எடுத்துக்கிற முடியும். அது மட்டும் இல்லாமல் இதை உங்களோட ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸுக்கு நீங்கள் ஷேர் பண்ணும்போது உங்களுக்கு ஒரு இன்கம் வருது. அதை விட முக்கியமான ஒரு விஷயம் உங்களுக்கு ஒரு சேவிங்கும் கிடைக்குது. ஸோ உங்களுக்கான ஒரு நெட்வொர்க்கை ஸ்ட்ராங்காக நீங்கள் டெவலப் பண்ணிக்கிட்டே போகலாம். அந்த நெட்வொர்க்கை நாங்கள் எப்படி ஸ்ட்ராங்காக டெவலப் பண்ணலாம், என்ன மாதிரியான நெட்வொர்க் கம்பெனிஸில் நாங்கள் ஜாயின் பண்ணி ஈஸியாக மணி ஏர்ன் பண்ணலாம், எங்களோட மொபைல் ஃபோனையும் எங்களோட நெட்வொர்க்கையும் வச்சுட்டே நாங்கள் எப்படி ஈஸியாக ஏர்ன் பண்ணலாங்கிறத பற்றி அடுத்தடுத்த வீடியோவில் கண்டிப்பாக நான் உங்களோட ஷேர் பண்ணிக்கிற விரும்புகிறேன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ப்ளீஸ் மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச். மற்றும் ஒரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். பாய்.